ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.28 பார்க்கலாம். 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி எனில். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கோபுரம் இருக்கு, சரிங்களா? இங்க ஒரு கோபுரம் வரைஞ்சிக்கலாம். இந்த கோபுரத்தோட உயரம் எவ்வளவுனா 50 மீட்டர், சரிங்களா? அப்போ 50 மீட்டர்னு எழுதிக்கலாம். இனிமே இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரம் நிற்குது. இந்த மரம் இந்த கோபுரத்தை விட சின்னதாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கோபுரத்தோட உச்சியிலிருந்து இந்த மரத்தோட உச்சியை பார்க்குறாங்களா? அப்படி பார்க்கும்போது இறக்க கோணம் 30 டிகிரி உருவாகுதாம், சரிங்களா? இறக்க கோணம்னாலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும். இறக்க கோணம்னா என்னென்னா, மேலே நின்றுக்கிட்டு கீழே பார்க்குறது. இனிமே திரும்பவும் இந்த கோபுரத்தோட உச்சியில் நின்றுக்கிட்டு இந்த மரத்தோட அடிப்பகுதியை பார்க்குறாங்களாம், சரிங்களா? ஓகே, இப்படி பார்க்கும்போது இறக்க கோணம் எவ்வளோ உருவாகுதுன்னா 45 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு மரத்தின் உயரத்தை காண்க. அதாவது இதுதான் மரம், இந்த மரத்தோட உயரம் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதை நான் ஹச் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இனிமேல் இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் ஹச்னா, அப்போ இதுலேருந்து இது வரைக்குமே என்னது ஹச், ஏன்னா ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். இனி பேலன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஹச்சோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் இப்போ நேம் கொடுக்குறேன் பாருங்க. இது ஏ, இது பி, இது சி, அப்புறம் இது டி, இது இ. நம்மளுக்கு இந்த ஹச்சோட மதிப்பு தான் தேவை. அதாவது சியிலேருந்து இ இதோட மதிப்பு தான் தேவை. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு மொத்த உயரம் தெரியும், ஏலேருந்து இ மொத்த உயரம் தெரியும். அதில் இருந்து நம்ம இந்த ஏசி பார்த்தீங்களா, நம்மளுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் தான் தேவை. பாக்கி இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம அப்படியே மைனஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கரெக்டாக ஹச்சோட மதிப்பு கிடைக்கும். அப்போ எதை மைனஸ் பண்ணணும்? ஏலேருந்து சி, இதை மைனஸ் பண்ணி எடுத்துடணும். நம்மளுக்கு ஏஇ அதாவது மொத்த உயரம் தெரியும், ஆனால் ஏசி இதோட மதிப்பு என்னன்னு தெரியாது, சரிங்களா? அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மாதிரி பெரிய கோணத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்க, 45 டிகிரி தான் பெரிய கோணம். இப்போ கரெக்டாக இந்த கோணம் இந்த கோடில் பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 45 டிகிரினா இதுவுமே என்னது 45 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு ஏடிஇ இந்த முக்கோணத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, எழுதிக்கிறேன். தீர்வு முக்கோணத்தோட நேம் எழுதிக்கணும். முக்கோணம் ஏடிஇ எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா, எல்லா சமுக்குமே அந்த ஃபார்முலா தான், சரிங்களா? tan θ is equal to எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, tan θோட மதிப்பு என்னது 45 டிகிரி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம். இதுதான் குறுங்கோணம், குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். அப்போ இந்த முக்கோணம் எடுத்திருக்கனால ஏலேருந்து இ வரைக்கும் நம்ம ஏஇயோட மதிப்பு என்னது 50 மீட்டர். அப்போ 50ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். இது எதிர்பக்கம், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம். டியிலேருந்து இ இதோட மதிப்புமே நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா? இதை டி, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நான் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் டினா, அப்போ இதுவுமே என்னது சமமாக தான் இருக்கும். அப்போ இதையும் நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எதிர்பக்கத்தோட மதிப்பை டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இனிமே tan 45 டிகிரியோட மதிப்பு என்னது 1. இந்த டியை மேலே கொண்டு வந்துடலாமா? இது வகுத்தல்ல இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துனா பெருக்கெல்லாம் மாறிடும். அப்போ பெருக்கல் டி இஸ் ஈக்குவல் டு 50. 1 டிஏயும் பெருக்குனா டி தான், இஸ் ஈக்குவல் டு 50. நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்காங்க, அதனால நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கலாம், சரிங்களா? பார்த்தீங்களா, ஈஸியாக டியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி முக்கோணம் ஏபிசி இதை சால்வ் பண்ணலாம். இதுலேருந்து இது வரைக்கும் 30 டிகிரினா, அப்போ இதுவுமே என்னது 30 டிகிரி. அப்போ தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரி. ஃபஸ்ட்டு முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசி எப்போ மாதிரி tan θ ஃபார்முலா, சரிங்களா? tan θோட மதிப்பு என்னன்னா 30 டிகிரி. இனி எதிர்பக்கம், இது குறுங்கோணம், குறுங்கோணத்துக்கு எதில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணுறோம். அப்போ ஏலேருந்து சி, ஏலேருந்து சியை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை இனி அடுத்துள்ள பக்கம்னா பியிலேருந்து சி, இதை டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு டியோட மதிப்பு தெரியும் இல்லையா? அப்போ டிக்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கலாம். tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 50. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மட்டும் அங்கே இருக்கட்டு, இந்த 50 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 1 50 பெருக்குன்னா 50 டிவைடட் பை √3. எப்போவுமே டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? கீழே என்னது இருக்கு √3, அதால் கீழையும் மேலேயும் √3 பெருக்குங்க. இஸ் ஈக்குவல் டு இங்கே இனிமேல் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். 50 √3 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 50 இன்டூ √3 டிவைடட் பை √3 பெருக்குனா 3 தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகே, 50 அப்படியே எழுதிக்கலாம். இன்டூ நம்மளுக்கு கொஸ்டினில் √3ஓட மதிப்பு தந்திருக்காங்க. அப்போ √3க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா? 1.32 டிவைடட் பை கீழே என்னது இருக்குது 3 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு இதை பெருக்கலாம். 5ஆல் பெருக்க போகிறேன். லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு I2 10. அப்போ இங்கே 0, பாக்கி 1. இனிமேல்
3 15, 15 கூட 1 கூட்டினா 16, அப்போ இங்கே 6 பாக்கி 1. இனி 7 5 35, 35 கூட 1 கூட்டினா 36, அப்போ இங்கே 6 பாக்கி 3. இனி 4 5 5, 5 கூட 3 கூட்டினா 8. இனி லாஸ்ட் இந்த 0வை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். டிவைடருக்கு கீழே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஓகே, இனிமே இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இனிமேல் இந்த நம்பரை 3ஆல் நம்ம வகுக்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட் 2 0, லாஸ்ட் 0 இருக்கனால அந்த 0 வேண்டாம். ஓகே, வகுக்கலாமா? 86.6 இதை 3ஆல் வகுக்க போகிறோம். ஓகே, 8ல் 3 எத்தனை வாட்டி இருக்கும்னா 2 வாட்டி தான். 3 6, 8லேருந்து 6 கழிச்சா 2. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாமா? இப்போ 26ல் 3 எத்தனை வாட்டி இருக்குன்னா 8 வாட்டி. அப்போ 8 3 24, 26லேருந்து 24 கழிச்சா 2. இனிமேல் அடுத்த நம்பரை இறக்கிக்கலாமா? ஓகே, திரும்பவும் 8 3 என்னது 24 கழிச்சா 2 தான் கிடைக்கும். ஓகே, இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை. அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு நம்ம 0 இறக்கிக்கலாம். சரிங்களா? இப்போ 20ல் 3 எத்தனை வாட்டி இருக்கும்னா 6 வாட்டி. 6 3 18, அப்போ 20லேருந்து 18 கழிச்சா பாக்கி 2 கிடைக்கும். திரும்பவும் புள்ளி வச்சுக்கனால ஒரு 0 கூட இறக்கிக்கலாம். திரும்பவும் என்னது 6 3 18 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்து 2வது இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் 1 கூட்டணும். அப்போ 6 1 கூட்டினா 7. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இந்த புள்ளியை ஒரு நம்பர் தள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். அப்போ நம்மளுக்கு வகுத்தா என்ன கிடைக்குது? 28.8, 6 1 கூட்டினா 7 = x. பார்த்தீங்களா? எக்ஸோட மதிப்பை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ நம்ம இனிமேல் இதை கண்டுபிடிக்கலாமா? ஹச்சோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை இன்னொருக்கா கூட எழுதிக்கிறேன். CE = AE - AC. ஓகே, இப்போ பாருங்க, CE தான் நம்ம ஹச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். AE அதுதான் மொத்த உயரம். என்னது 50 மீட்டர். அப்போ 50ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஏசியை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸோட மதிப்பு என்னது 28.87. ஓகே, கழிச்சிடலாமா? இங்கே கழிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு 50, அதுக்கப்புறம் 28.87. ஓகே, இங்கே புள்ளி இல்லாததுனால புள்ளி போட்டு 0 போட்டுக்கோங்க. ஓகே, இது 10,000, இது 9,000, இது 9,000, இது 4,000. 10லேருந்து 7 கழிச்சா என்ன கிடைக்கும்? 3. 9லேருந்து 8 கழிச்சா 1 கிடைக்கும். புள்ளிக்கு நேரம் புள்ளி வைங்க. 9லேருந்து 8 கழிச்சா 1, 4லேருந்து 2 கழிச்சா 2. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 21.13 மீட்டர்னு எழுதிக்கணும். ஏன்னா தந்திருக்க வேல்யூ மீட்டரில் தந்திருக்கனால. ஓகேங்களா? ஹச்சோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கலாமா? அதாவது மரத்தின் உயரம், தேர்ஃபோர் மரத்தின் உயரம் = 21.13 மீட்டர். பார்த்தீங்களா? ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.